தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய தினம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பை பை ஸ்டாலின் பரப்புரைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். மயிலாடுதுறையில் அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார். அவரே போதும், இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு, என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லி இருக்காரு. மொத்தத்தில் விமர்சனம்ங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை 2018ஆம் ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி. மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான். அவரு எனக்கு டாடா பை பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை. ஒரு படம் இருக்கு, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல. விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா, 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தை தாய்மார்களை பார்த்து பேசுறாரு. மக்கள் ஏமாறல, பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க. திமுக ஒரு கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் அவர் பரப்புரை மேற்கொண்டதை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் இருந்த அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், இந்த வேளாண் துறை அமைச்சர் அப்பா பேரு தான் இங்க சர்க்கரை ஆலை இருக்குது. எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலைன்னு பெயர் சூட்டிச்சிருக்கிறார். தொடங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில, பெயர் வச்சது திமுகவில். சரி, பேர் வச்சீங்கல, இந்த ஆலைக்கு தேவையான கரும்பை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும்ல, கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை வருடத்திற்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக கரும்பை அரவு செய்யப்பட்டது. போன வருஷம் வெறும் 55,000 டன் கரும்பு தான் அரவை செய்யப்பட்டது. அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில வேளாண் துறை அமைச்சர் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் எப்படி சர்க்கரை ஆலை செயல்படுது என்பதை எண்ணி பாருங்க. ஆக இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? விவசாயிகளை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? திமுக அரசாங்கம் 50 மாத காலம் ஆயிட்டது. 50 மாத காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து என்ன நிறைவேற்றலைங்க? ஒண்ணும் கிடையாது. எப்ப கேட்டாலும் மத்திய அரசு மேலே பதி போடுறாங்க. மத்திய அரசு மேலே பழி போட்டு 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி விட்டது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார், அதோட முடிஞ்சு போச்சு. பேர் வைப்பதில் மன்னர் திரு ஸ்டாலின். இனி பேர் வைப்பதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. மக்களை பற்றி சிந்திக்கல, வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் செய்த ஒரே சாதனை, அவர் ஆட்சிக்கு தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை, அவருடைய மகனை துணை முதலமைச்சர் தான். துணை முதலமைச்சர் சாதனை. திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு.
அது கட்சி அல்ல, என்ன கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில வரவு செலவு தான் பார்ப்பாங்க. என்ன வருமானம் வரும் என்று அந்த வருமானம் வருகின்ற அந்த துறையை பக்குவமா பார்த்து அதிலிருந்து எடுப்பதுதான் திமுக அரசுடைய கொள்கை. வேற என்ன செஞ்சீங்க? நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்ல. எந்த ஆட்சியில் செஞ்சாங்க? இன்னைக்கு இளைஞர்களை எண்ணி பார்க்க வேண்டும், மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா காலம் எங்களால பரீட்சை எழுத முடியும். ஆல் பாஸ் போட்டாங்க, ஆல் பாஸ் கொடுத்தாங்க. இந்த மாணவர்கள் அந்த தேர்வில் தோல்வி விட்டுட்டா மன உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த மனம் உடைந்து போய்விடும். அப்படி இளம் பருவத்தில் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அரசாங்கம் ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் ஆகி போச்சு. ஸ்டாலின் அரசாங்கம் ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் ஆகி போச்சு. பை பை ஸ்டாலின். அதிமுக கூட்டணியில் இணைய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இருவர் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் தற்போது பார்க்கலாம். கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க, உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சு விடுவாங்க. அப்புறம் வேற எங்க போக முடியும்? நீங்க அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான் போட்டியிடுது. அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை வகுக்கிற போது மதச்சார்பின்மையை மையமாக கொண்டு அதை வடிவமைத்திருக்கிறார். அந்த மதச்சார்பின்மைக்கு நேர் எதிரான ஒரு இயக்கம் இந்தியாவிலே தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான். எனவே பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் கருத்தியல் அடிப்படையில் எதிராக பார்க்கிறோம், அவ்வளவுதான். அதே போல அந்த மேடையில் முதலமைச்சர் கூட்டணிக்கு அழைத்தால் நீங்கள் செல்வீர்களா? எந்த கூட்டணிக்கு? பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி. ஏன்னா நீங்க இவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் மறுபடியும் இந்த பேச்சு எழுந்துகிட்டே இருக்கு களத்துல. அவங்களுக்கு நீங்களே பதில் சொல்லாமே. அவர் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரே, ஏன்பா திரும்ப திரும்ப நீங்க சொல்றீங்க? நீங்களே பதில் சொல்லுங்க. திமுகவின் கட்டுக்கதைகளால் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் என்றும் கூட்டணியின் பெயரால் அவமதிப்பை ஏற்க முடியாது என்றும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார். காமராஜர் ஏசி அறை இல்லாமல் உறங்க மாட்டார் என்ற திருச்சி சிவா கூறியதற்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சி சிவா கூறியது உண்மைக்கு புறம்பானது என்று கூறிய ஜோதிமணி, இது போன்ற திமுகவின் கட்டுக்கதைகளாலேயே காமராஜர் வீழ்த்தப்பட்டார் என்று குறிப்பிட்டார். காமராஜருக்கு எதிராக பரப்பப்பட்ட அரசியல் காழ்ப்பு கொண்ட கட்டுக்கதைகளின் தொடர்ச்சியே இது என்றும், கூட்டணியின் பெயரால் அவமதிப்பை ஏற்க முடியாது என்றும், இந்த விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினிடம் பேசுவோம் என்றும் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர் காமராஜர் நிர்வாக திறனுக்கும் நேர்மைக்கும் மட்டுமல்ல எளிமைக்கும் பெயர் போனவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று அவர் குறிப்பிட்டார். அடுத்தது கூட்டணி ஆட்சி என்று திருச்சி வேலுச்சாமியின் கருத்துக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஜோதிமணியின் இந்த கருத்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் குறித்த தனது பேச்சை விவாத பொருளாக்க வேண்டாம் என திமுக எம்பி திருச்சி சிவா வேண்டுகோள் விடுத்துள்ளார். காமராஜர் ஏசி அறை இல்லாமல் உறங்க மாட்டார் என திமுக எம்பி திருச்சி சிவா கூறியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நாளை திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிட உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திருச்சி சிவா எம்பி, பெருந்தலைவர் காமராஜர் மீது மிகுந்த மரியாதையும் பெருமதிப்பும் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். மறைந்த தலைவர்களின் புகழுக்கு மாசுபடுவதை எந்த வகையிலும் யார் செய்தாலும் ஏற்கும் மனநிலை கொண்டவன் அல்ல என்றும், எதிர்வரிசையில் இருக்கும் தலைவர்களை பற்றி பேசும்போது கூட கண்ணியத்தோடுதான் விமர்சிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விளக்கத்தை அனைவரும் அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொண்டு தனது பேச்சை மேலும் விவாத பொருளாக்கிவிட வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காமராஜர் மீது மிகுந்த மரியாதையும் பெருமதிப்பும் கொண்டவன், எதிர்வரிசையில் உள்ள தலைவர்களையும் கண்ணியத்தோடு நான் விமர்சிப்பவன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
காமராஜர் குறித்து பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா மன்னிப்பு கேட்காவிட்டால் அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் அறிவித்துள்ளார். காமராஜர் ஏசி அறை இல்லாமல் உறங்க மாட்டார் என திமுக எம்பி திருச்சி சிவா கூறியிருந்தார். அவர் தவறான தகவலை கூறியதாக காங்கிரஸ் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தனது பேச்சுக்காக காங்கிரஸ் தொண்டர்களிடம் திருச்சி சிவா எம்பி நாளை காலை 8 மணிக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் வலியுறுத்தியுள்ளார். இல்லாவிட்டால் காலை 10 மணிக்கு திருச்சி சிவா வீடு முற்றுகையிடப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். காமராஜர் பற்றிய பேச்சுக்காக திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்காவிட்டால் திருச்சி சிவா வீடு முற்றுகையிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காசாவில் நிவாரணப் பொருட்களை வாங்க குவிந்த மக்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் பிரயோகிக்கப்பட்டதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 21 பேர் உயிரிழந்தனர். நிவாரணப் பொருட்கள் வழங்கும் மையத்திற்கு செல்பவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் மக்களோடு ஆயுதம் தாங்கியவர்களும் இருந்ததால் இத்தகைய சூழல் ஏற்படுவதாக இஸ்ரேல் ராணுவம் பதிலளித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை 58,479 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1,40,000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் வயல்கள் மீதான தாக்குதல் 3வது நாளாக தொடர்கிறது. நார்வே எண்ணெய் நிறுவனத்தால் கையாளப்படும் வயல்கள் மீது வெடிகுண்டுகள் தாங்கிய ட்ரோன்கள் வாயிலாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள எண்ணெய் வயல்களில் உற்பத்தி நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்துள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. எண்ணெய் வயல்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீரமைத்த பிறகு உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கடந்த 2024ஆம் ஆண்டும் 1.4 கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பூசி கூட செலுத்தப்படவில்லை என்று ஐநா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதற்கு முந்தைய ஆண்டும் இதே எண்ணிக்கையிலான குழந்தைகள் தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருந்தனர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று பாதிப்பின் போது அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கத்தின் போது குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவது தடைப்பட்டது. அத்தியாவசியமில்லாத ஈரான் பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த பல வாரங்களாக ஈரானில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை கருத்தில் கொள்ளுமாறும் சூழ்நிலையை கவனமாக பரிசீலிக்குமாறும் இந்தியர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் 12 நாட்கள் நீடித்ததன் பின்னணியில் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. பங்காளிகளை துன்புறுத்தும் போக்கு தொடர்ந்தால் பாஜக அழிவை நோக்கி தள்ளப்படும் என்று மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி எச்சரிக்கை செய்துள்ளார். வங்காள மொழி பேசும் மக்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் கொடுமைப்படுத்தப்படுவதாக கூறி மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி கொல்கத்தாவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்த பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய மமதா, வங்காளி மக்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் துன்புறுத்தப்படுவதாகவும் இதை கண்டு தான் மனம் நொந்திருப்பதாகவும் பேசினார். இப்போக்கு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் துன்புறுத்தல்கள் தொடர்ந்தால் அது பாஜகவின் அழிவிற்கு இட்டுச் செல்லும் என்றும் மமதா பேசினார். சட்டவிரோதமாக வங்கதேசத்திலிருந்து குடியேறியவர்கள், மியான்மரிலிருந்து குடியேறியவர்களை மொழி என்ற போர்வையில் மமதா காப்பாற்ற முயல்வதாக மேற்கு வங்க பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவி சட்டவிரோதமாக வசித்து வருபவர்களை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுப்பதில் மத்திய அரசு முனைப்புடன் உள்ள நிலையில் அது அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் அனல் அதிகரித்து வருகிறது. ஒடிஷாவில் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் நீதி விசாரணைக்கு வலியுறுத்தியுள்ளனர். ஒடிஷாவில் கல்லூரி மாணவி தற்கொலை விவகாரத்தில் நீதித்துறை விசாரணை கோரி பிஜு ஜனதா தள கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அனுமதியின்றி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தியும், தண்ணீரை பீச்சி அடித்தும், கண்ணீர் புகை குண்டு வீசியும் கலைத்தனர். போராட்டத்தை ஒட்டி புவனேஸ்வரில் உள்ள தலைமைச் செயலக கட்டடத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கல்லூரி மாணவி ஒருவர் தன்னை பேராசிரியர் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அவர் மீது புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி
தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். சென்னையில் சாலையில் கிடந்த சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த புதிய தலைமுறை ஊழியருக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் பாராட்டு தெரிவித்துள்ளார். கோடம்பாக்கத்தில் சாலையில் கிடந்த ரொக்க பணத்தை புதிய தலைமுறை வணிக பிரிவின் 4Dயைச் சேர்ந்த ஊழியர் மைக்கேல் பிராங்க்லின் மற்றும் அவரது நண்பர் ஜூட் ராபர்ட் கால்ஸ் ஆகியோர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அவர்களுக்கு வெகுமதி அளித்து சென்னை காவல் ஆணையர் அருண் பாராட்டு தெரிவித்தார். குளிர்ச்சி என்று அரிசி கஞ்சியை தலையின் குளியலுக்கு பயன்படுத்துவது இன்றும் நம்முடைய கிராமங்களில் தொடரும் பழக்கம்தான். இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான கெவின் கேர் இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறது. தன்னுடைய புகழ்பெற்ற பிராண்டான மீராவின் பெயரில் ரைஸ் கஞ்சி ஷாம்புவை அறிமுகப்படுத்தியுள்ளது கெவின் கேர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அந்நிறுவனத்தின் வணிக பிரிவு தலைவர் ராஜத் நந்தா, இந்த ரைஸ் கஞ்சி ஷாம்புவின் விலை வெறும் 2 ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. 1 லிட்டர் ஷாம்பு 1312 ரூபாய்க்கு விற்பனையாக உள்ளது என்று தெரிவித்தார். அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தன்னை அரசராக நினைத்துக் கொண்டு நடந்து கொள்கிறார். ஆனால் அவர் நீண்ட நாள் ஆட்சியில் இருக்கப் போவதில்லை, விரைவிலேயே சிறைக்கு அனுப்பப்படுவார் என்று ராகுல் காந்தி பேசியுள்ளார். அசாம் மாநிலத்தில் சாய்கானில் கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா செயல்பாடுகள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். பிஸ்வா தலைமையிலான பாஜக ஆட்சியில் நடந்த ஊழலுக்காக மக்கள் அவரை சிறைக்கு அனுப்புவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெறும், அதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டன என்றார். இந்நிலையில் ராகுல் காந்திக்கு முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா பதிலடி கொடுத்துள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு குற்ற வழக்குகளில் சிக்கி பிணையில் வெளியே இருப்பதை மறந்துவிட்டு ராகுல் பேசுகிறார், அவருக்கு வாழ்த்துக்கள் என்று அவர் கிண்டலாக பதிவிட்டுள்ளார். காலாவதியான ஆயுதங்களை கொண்டு இந்தியா நவீனமான போர்களை எதிர்கொள்ள முடியாது என்று முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர், நேற்றைய ஆயுதங்களால் இன்றைய போர்களை வெல்ல முடியாது, இன்றைய போர்களை எதிர்த்து போராட நாளைய தொழில்நுட்பம் தேவை என்றார். மே 10ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடங்கிய போது பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகளை பயன்படுத்தியதாகவும் அவற்றில் எதுவும் இந்திய ராணுவத்திற்கோ சிவில் உள்கட்டமைப்பிற்கோ எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அனில் சௌஹான் கூறினார். மேலும் ட்ரோன் தொழில்நுட்பங்களை உருவாக்குவது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், அவற்றின் செயல்பாடுகள் மிகவும் புரட்சிகரமானவை என்று தான் நினைப்பதாகவும் தெரிவித்தார். பரிணாம மாற்றங்கள் போர் சண்டை உபகரணங்களை சிறியதாகவும் வேகமாகவும் இலகுவாகவும் திறமையாகவும் மலிவான விலையிலும் ஆக்கியுள்ளன என்றும் அந்நிகழ்ச்சியில் பேசிய அனில் சௌஹான் குறிப்பிட்டார். பொது இடங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் சட்டத்திருத்தம் ஜூலை 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டும் போக்கு தொடர்ச்சியாக நடந்து வந்த நிலையில் இதை கட்டுப்படுத்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திருத்தத்திற்கு கடந்த ஜூன் மாதம் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருந்தார். இந்நிலையில் தற்போது அது அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சிவகாசி அருகே திருத்தங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியரை +2 மாணவர்கள் சிலர் மது பாட்டிலால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் வகுப்பிற்கு தாமதமாக வந்துள்ளனர். அவர்களை கண்டித்த ஆசிரியர் சண்முகசுந்தரம் மாணவர்கள் மது அருந்திவிட்டு வந்திருப்பதாக கூறி தலைமை ஆசிரியரிடம் வருமாறு கூறியுள்ளார். அப்போது மாணவர் ஒருவர் பையில் வைத்திருந்த மது பாட்டிலால் ஆசிரியர் சண்முகசுந்தரத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ஆசிரியர் திருத்தங்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து மாணவர்களிடம் போலீசார் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் விலை குறைந்து 9100 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 360 ரூபாய் விலை இறங்கி 72,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 124 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் லேப்டாப்புகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகள் திறக்கப்பட்டன.
ஏசர், டெல், HP நிறுவனங்கள் பங்கேற்று ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பித்துள்ளன. இதன் பிறகு தொழில்நுட்ப ஒப்பந்த புள்ளி டெக்னிக்கல் பிட் ஆய்வு செய்யப்பட்டு இதில் தேர்வு செய்யப்படும் நிறுவனங்களிடமிருந்து விலை தொடர்பான ஒப்பந்த புள்ளி பெறப்படும். அதன் பிறகு ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டு ஆணை வழங்கப்படும். இதற்காக தமிழக அரசு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறது. பொது இடங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டா சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் சட்ட திருத்தம் ஜூலை 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டும் போக்கு தொடர்ச்சியாக நிகழ்ந்து வந்த நிலையில் அதை கட்டுப்படுத்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்ட திருத்தத்துக்கு கடந்த ஜூன் மாதம் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் தற்போது அது அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் நடைபெற்ற தவேகவின் முதல் மாநில மாநாடு விஜயின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நகர்வாக அமைந்தது. தற்போது கட்சியின் 2வது மாநில மாநாட்டுக்கு தவேக தயாராகியுள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் மாநாடு நடைபெறும் என தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள விஜய், வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாளில் தவேகவின் மாநாடு நடைபெறுவது அரசியல் விமர்சகரால் உற்று நோக்கப்படுகிறது. விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய போது 2005இல் மதுரையில் மாநாடு நடத்தி கட்சியின் பெயரையும் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே ஆற்றை கடக்க இயந்திர படகு வசதி செய்து தர வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் லிங்காபுரம், காந்தவயல் உள்ளிட்ட கிராமங்களை இணைக்கும் உயர்மட்ட பாலம் பவானி ஆற்று வெள்ளப்பெருக்கால் மூழ்கியுள்ளதாக கூறியுள்ளார். அப்பகுதியில் புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் மந்தகதியில் நடப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ள அவர் அப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரியுள்ளார். அதுவரை அப்பகுதியினர் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணிப்பதை தவிர்க்க இலவச இயந்திர படகு வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தியிருக்கிறார். கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று லாக்கப்பில் வைத்து தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலீசார் தாக்கியதில் படுகாயமடைந்ததாக கூறி கல்லூரி மாணவர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டி வந்து போலீஸ் வாகனம் மீது மோதியதாகவும் அதனால் அவர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டதே தவிர தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு பேருந்தின் பெயர் பலகையில் திருவண்ணாமலையின் பெயர் அருணாச்சலம் என குறிப்பிடப்பட்டிருந்தது சர்ச்சையாகியுள்ளது. திருப்பதி செல்லும் சங்கராபுரம் கிளை பேருந்தில் திருவண்ணாமலை என்ற பெயர் அருணாச்சலம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் தமிழ் பெயர்களுக்கு பதில் வேற்றுமொழி பெயர் பயன்படுத்தப்படுவதாக சர்ச்சை எழுந்தது. அதேபோல் தருமபுரி மாவட்ட பணிமனைக்கு சொந்தமான அரசு பேருந்தில் திருவண்ணாமலை என்ற பெயர் பிழையுடன் எழுதப்பட்டிருந்தது. இதுவும் விமர்சனத்துக்குள்ளானது. இந்த சூழலில் அருணாச்சலம் என்ற பெயர் நீக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பு இயக்குநர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சேலத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றியதாக 72 வயது மருத்துவர் விஸ்வநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதனை பிடித்து விசாரித்த போது அவர் கருப்பு பெயிண்ட் ஊற்றியதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். அவர் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாதவர் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் அண்ணா பூங்கா அருகே உள்ள கருணாநிதி சிலை மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சென்னை அபிராமபுரத்தில் தைலம் மற்றும் கற்பூரம் குழைத்து தேய்த்தால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 8 மாத குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேவநாதன் என்பவரின் 8 மாத பெண் குழந்தைக்கு சளி பிரச்சனை அதிகமாக இருந்துள்ளது. இதனால் தைலம் மற்றும் கற்பூரத்தை குழைத்து மூக்கில் தேய்த்ததாக தெரிகிறது. சிறிது நேரத்தில் குழந்தைக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. உடற்குறாய்வுக்கு பின் குழந்தை உயிரிழந்ததற்கான காரணம் தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிவகாசி அருகே திருத்தங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியரை +2 மாணவர்கள் சிலர் மது பாட்டிலால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் வகுப்புக்கு தாமதமாக வந்துள்ளனர். அவர்களை கண்டித்த ஆசிரியர் சண்முகசுந்தரம் மாணவர்கள் மது அருந்திவிட்டு வந்திருப்பதாக கூறி தலைமை ஆசிரியரிடம் வருமாறு கூறியுள்ளார்.
அப்போது மாணவர் ஒருவர் பையில் வைத்திருந்த மது பாட்டிலால் ஆசிரியர் சண்முகசுந்தரத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ஆசிரியர் சண்முகசுந்தரம் திருத்தங்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து 2 மாணவர்களை கைது செய்த காவல்துறையினர் மேலும் ஒரு மாணவரிடம் விசாரித்து வருகின்றனர். மதுராந்தகம் அருகே அரசு பள்ளியில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட சில மாதங்களில் 2 வகுப்பறையின் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்தது. இதில் 5 மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களை மீட்ட ஆசிரியர்கள் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் பிரசித்தி பெற்ற அல்வா கடையில் வாங்கிய அல்வாவில் தேல் இருந்ததாக எழுந்த புகாரில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கடந்த 13ஆம் தேதி சங்கரன் கோவிலைச் சேர்ந்த சுகந்தன் அன்பு என்பவர் நெல்லையில் பிரபல அல்வா கடை ஒன்றில் 4 கிலோ அல்வா வாங்கியுள்ளார். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அல்வாவில் சிறிய தேல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் நெல்லை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அல்வா கடை மற்றும் குடோனில் ஆய்வு செய்து ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் கொச்சியில் நகரப் பகுதிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க ஏதுவாக திறந்தவெளி டபுள் டெக்கர் பேருந்துகள் இயக்கம் தொடங்கியது. எர்ணாகுளம் பேருந்து நிலையத்திலிருந்து டபுள் டெக்கர் பேருந்து புறப்பட்டு கொச்சி நகரம் வழியாக சுமார் 29 கிலோமீட்டர் சுற்றி வந்து மீண்டும் எர்ணாகுளம் வந்தடையும். ஏற்கனவே திருவனந்தபுரம், இடுக்கி, மூணாறு போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தபடி பயணிக்க கேரள அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் டபுள் டெக்கர் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. திருப்பதி ஆணிவார தினத்தையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட பட்டாடைகள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஏழுமலையான் கோயில் ஜீயர்கள், அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆணிவார ஆஸ்தானம் என்னும் புதிய கணக்கு தொடங்கும் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் முதல் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மலையாள கருக்கடகம் மற்றும் தமிழின் ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோயில் நடையை திறந்து கற்பூர ஆடியில் தீபம் ஏற்றினார். தொடர்ந்து திரளான பக்தர்கள் சாமி தரிசனத்தை தொடங்கினர். வரும் 21ஆம் தேதி வரை ஐயப்பன் கோயிலில் நிர்மல்ய பூஜை, கணபதி ஹோமம், நெய்யபிஷேகம் உள்ளிட்டவை நடைபெற இருக்கின்றன. தினமும் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர்.